நான் சம்மதிக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன். சின்ன மருமகள்ல சேது வந்து எவ்வளோ சொல்றாரு நீதிபதி அம்மா கிட்ட வந்து நான் பண்ண தப்பு தான், தமிழ்ச்சியை கூட சேர்ந்து வாழறேன், நான் எல்லாமே என் தப்பை உணர்ந்துட்டேன், இந்த 3 மாசத்துல வந்து எவ்வளோ மாற்றம் தெரிஞ்சு என் வாழ்க்கையில நம்ம தமிழ்ச்செல்வி கூட என் குழந்தை கூட சந்தோஷமா இருக்கணும், மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. நீதிபதி அம்மா கேட்குறாங்க, என்னம்மா அவரோட முடிவு சொல்லிட்டேன், நீ கேஸ் வாபஸ் வாங்கிக்க இல்லைன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம தமிழ்ச்செல்வி யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம மாமனார் வந்து ஒரு தாய்க்கு தாரமா நீ இருக்கணுமா, எந்த தப்பா இருந்தாலும் மன்னிச்சிருமா கையெடுத்து கும்பிட்றாரு. ஒரு பக்கம் அப்பத்தா வந்து என் பேர பிள்ளையோட நீ இருக்கணும்டி, அவன் பண்ணதெல்லாம் மன்னிச்சிரு, நான் ஒரு பக்கம் அப்பத்தாவோட அறிவுரை நினைக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்றாங்கல்ல, தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற, நீ வந்து டிவோர்ஸ் பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, ஆனா உன் குழந்தைங்களுக்கு உரிமை கிடையாது, அதுங்களுக்கு அந்த துரோகம் செய்யாத, அவங்க அப்பா கூட சேர விடாத பண்ணுறான்னு சொல்லிட்டு பல அறிவுரைலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த தமிழ் என்ன பண்ணுவாங்க, கேஸை வாபஸ் வாங்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்கலங்க, நான் கூட எதிர்பார்க்கல இவர் டக்குன்னு முடிவு சொல்லுவான்னு. சேது முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். என்னடா தமிழ்ச்செல்வி நம்ம கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து ஆட்டம் பாடி கொண்டாடுவார். சேதுவோட வக்கீல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஆனால் ஏன் தமிழ்ச்செல்வி வக்கீல் முகத்தில் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை, ஒருவேளை அவங்க நினைக்கிறாங்களோ நம்ம கேஸ் இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல.